கரெக்டாக நல்லா கொஞ்சம் சவுண்டான ப்ரோ இந்த மதுரை மாநாடு 2வது மாநில மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க. எல்லாம் டிவிகே தொண்டர்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க. உங்கள் கொள்கை தான் என்ன ப்ரோ? இப்போ எதுக்கு தான் ப்ரோ வந்திருக்கீங்க அப்படின்றது நாங்க சொல்ல. அண்ணன் வந்து சீமான் வந்து சொன்னா போல எங்களோட அந்த ஒரே ஒரு பிராண்டு, ஒரே ஒரு கொள்கை தளபதி விஜய் அண்ணன் மட்டும்தான் எங்களுக்கு. எப்படி இருக்கு அது அவர் சொல்றது கலாச்சிட்டாராமா அப்படிங்கிற மாதிரிலாம்? ஆக்சுவலா பார்த்தா எங்களுக்கு வந்து தளபதி என்ன சொல்றாருன்னா ஒரே எதிரி டிஎம்கே மட்டும் சொல்லிட்டாரு. ஸோ வந்து நாங்க வந்து ஆளுங்கட்சி எதிரியா நாங்க போயிட்டு இருக்கோம். இவர் வந்து எங்களுக்கு சொல்லிட்டாருன்னா யார் ஆளுங்கட்சி அவங்க எதிர்த்து வந்து நம்ம கேள்வி கேட்போம், கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம், நமக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீமானை வந்து தவிர்த்துட்டோம். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண 8% ஓட்டு தான் வரேன். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நின்று 109 பேர் கவுன்சில் எலெக்ஷன் நாங்கள் அப்பவே நின்று ஜெயிச்சிருக்கோம். தளபதின்ற ஒரே பிராண்டு விஜய் மக்கள் இயக்கம் தளபதி புகைமண்டை மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். உன்னால ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியுதா? இது வரைக்கும் ஒரு பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. நீ எதுக்கு எங்க தளபதி எதுக்கு பேசுற? அவருக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் பாருங்க, டிவிக்கே தளபதி இவருக்காக மட்டும்தான் இவ்வளவு தூரத்துல இருந்தே வந்து எல்லாருமே ஒரு மாநாடுக்காக. இந்த மாதிரி மாநாடுக்கு ஏதாவது பேசி நீங்க பாத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி மாநாடு இப்படி நடந்து எல்லா இடத்துலயும் மாநாடு போவோம். எப்படி இருக்கும்? சேரே காலியா கிடக்கும், வெறிச்சோடி இருக்கும். எல்லாம் அவங்க ஏதோ கோட்டரு கோழி பிரியாணி இதுக்குதான் போவாங்க கூட்டம். ஆனா ஒரே ஒரு இது மட்டும் எங்க தளபதி மட்டும் தான். அதுக்காக தான் நாங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடுக்குறாங்க, ஏதோ ரூமர் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ₹1 இல்லாம வர ஒரே கூட்டம்னா அது தளபதிக்காக மட்டும்தான் வரும் அந்த கூட்டம். நாங்க விஜய்க்காக மட்டும்தான் எல்லாமே. எங்க அண்ணன் தளபதி அவருக்காக தான் இந்த கூட்டம். இன்னைக்கு இல்லை, எப்பவுமே. அவரு கண்டிப்பா 2026ல அவர் தான் சிஎம். அது வந்து நிரந்தரம். இதுக்கப்புறம் இதை வந்து யாராலையுமே மாற்றவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து அது பண்ணணுன்றதுக்காக தான் சீமான் அவர் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓரளவுக்கு தான் இருந்தார் முன்னாடி. ஆனா இப்போ அவரோட வாயாலே அவர் கெட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், முடிச்சிருச்சு. அவரோட சோழியே முடிச்சிட்டாரு. அவரே புதைச்சி அவரே படுத்துக்கலாம். அதுல அப்படி இருக்காரு இப்போ இந்த நிலைமை இப்போ. ஆனா அவருக்கு அது வந்து என்னன்னா ரொம்ப பெரிய இதுவா பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு தெரியும் 2026ல என்னன்னுட்டு. அவரோட பப்ளிசிட்டிக்காக. ஆனா பப்ளிசிட்டி கிடையாது. அவர் ஒரு ஆளா யாரும் மதிக்கிறதே கிடையாது. அதான் உண்மை. ஒன்று சொல்லிக்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் எங்க தளபதியை பத்தி என்ன வேணா பேசுங்க, நாங்க என்ன பண்ணுவோம், இது தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். தளபதி